இல்லை என்றால் லைலத்துல் கத்ரை கண்டிருப்போமா, ரமலானை கண்டிருப்போமா, குர்ஆனை கண்டிருப்போமா, பாம்பையும் பல்லியையும் கல்லையும் அல்லவா வணங்கிக் கொண்டு வாழ்ந்திருப்போம். லைலத்துல் கத்ர் என்ற இரவே நாயகமே உங்களுடைய புகழ் நினைக்கக்கூடிய இரவுதான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். புதூருன் பதத் அம்லாஹ வஜ்ஹு முஹம்மதின். 14ஆம் பக்கத்தின் இரவை பார்த்து கேட்கிறார்கள், நிலவே புதூருன் பதத், பல நிலவுகள் ஒன்று சேர்ந்த அது பிரகாசிக்கிறதா? அம்லாஹ வஜ்ஹு முஹம்மதின், என் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தின் அழகு வதனம் பிரகாசிக்கிறதா? ஒரு சந்திரன் அல்ல, ஒரு சந்திரன் இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சந்திரனை பார்த்து கேட்கிறார்கள், புதூருன் பதத், பல சந்திரன்கள் சேர்ந்துதான் பிரகாசிக்கிறதா அல்லது என் கண்மணி நாயகத்தினுடைய முகம்தான் பிரகாசிக்கிறதா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அழகிய போதையை தரக்கூடிய மதுபானங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வருகிறது. இருந்தாலும் ஹதீசுக்க நாயகமே உங்களுடைய பொன் மொழிகள் முத்துரபுன், உண்மையான முஃமினுடைய இதயத்தை இறைஞானம் என்ற போதைக்குள்ளால் ஆக்கிவிடும் என்று சொல்லி காட்டினார்களே, அந்த சிறப்புக்குரிய போதையில் அல்லாஹு தாலா நம்மை நெக்குருகி வாழ வைப்பானாக. காலமெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய புகழ் பாக்களை பாடும் நாவுகளாக நம்முடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்குவானாக. அவர்களை நினைத்து நினைத்து ரசிக்கும் இதயத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவர்களை நம்முடைய வாழ்நாள் அத்தனை பாகங்களிலும் பின்பற்றி கனவிலும் நனவிலும் அந்த பூமான் நபியை கண்டு தரிசித்து அளவலாவி ஆனந்த பேரின்ப பாசமடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகத்தோடு சுவனத்திலே நம் அனைவர்களையும் ஒன்று கூட செய்து அவர்களுடைய பொற்பாதங்களை கட்டி முத்தமிடும் பாக்கியத்தை அல்லாஹ் நிறைவாக தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். اللهم صل على رسولك سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلان رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم. படைத்தாள்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் நாடியவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் நாடியவனாக ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த புனிதமிக்க மஜ்லிஸில் ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே ஈருலக வேந்தர் கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூட செய்வானாக. வாழுங்காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றார்களோ அதனை உண்மையான முறையில் பின்பற்றக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவதோடு அவர்களை காலமெல்லாம் புகழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிந்து அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனவ்வரா சென்று பலமுறை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நிறைவாக தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையினால் உலகத்து இதயமாம் கஅபத்துல்லாவையும் பலமுறை தவாப் செய்யும் பாக்கியத்தையும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, வித்ரியா என்னும் கண்மணி நாயகத்தினுடைய புகழ் காவியத்தின் சில பைத்துகளின் கருத்துரைகளை மட்டும் நேற்றைய தினத்திலே நமக்கிடையில் நாம் பேசிக்கொண்டோம். அல்லாஹு தஆலா
அதிகமான நேரங்களிலே கண்மணி நாயகத்தின் சிறப்புகளை நினைப்பதற்கும் அவர்களுடைய புகழ்பாக்களிலே நம்முடைய சிந்தனைகளை செலுத்துவதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. புகழ்பாக்கள் என்று சொல்லுகின்ற சமயத்தில் புகழின் உச்ச நிலைக்கே சென்று ஹதீஸை அடிப்படையாக வைத்து வரலாற்று நவீனங்களை அடிப்படையாக வைத்து குர்ஆனுடைய ஆயத்துகளை தனக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து கவிதைகளை யாத்து தந்துள்ளார்கள் அப்பா அவர்கள். நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் முதல் படைப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹாக இருக்கும் நூர் என்பது நமக்கு தெரியும். ஹதீஸுகளில் தெளிவான விஷயம், நம்முடைய மேன்மக்கள் நம்முடைய நாதாக்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கும் விஷயம். அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹைத்தான் அல்லாஹு தஆலா ஆரம்பமாக படைத்தான் என்பதையும் தன்னுடைய கவிதையிலே ஒரு சொற்றொடரிலே நமக்கு சொல்லித் தருவார்கள். பதீஉ ஜமாலின் அவ்வலுல் ஹல்கி இத்தனா இலல்லாஹி நூரன் சப்பஹல்லாஹு தைதனா. அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே ஆரம்பமான படைப்பாக இருப்பது கண்மணி நாயகத்தினுடைய நூறுதான். நூரே முஹம்மது என்று சொல்லக்கூடிய கண்மணி நாயகத்தினுடைய நூரைத்தான் அல்லாஹு தஆலா முன்மாதிரி இல்லாமல் படைத்த படைப்புகளிலேயே முதல் படைப்பாக, முத்திரையான படைப்பாக, இந்த உலகமே பிறப்பதற்கு காரணமான படைப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்களுடைய நூறிலிருந்துதான் உலகத்தில் பிரகாசிக்கின்ற பொருட்களையும் பிரகாசிக்காத பொருட்களையும் நெருங்க முடியாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, சூரியன் சந்திரன் போன்ற அத்தனையையும் அவர்களுடைய நூறிலிருந்துதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை ரூஹை அல்லாஹு தஆலா படைத்து முதல் படைப்பாக படைத்து வைத்திருக்கிறான் என்பதை திருமதியினுடைய ஹதீஸை நமக்கு தெளிவாக சொல்லித் தரும். நாயகத்திரத்திலே கேட்கப்பட்டது, உங்களுக்கு எப்பொழுது நுபுவத் கொடுக்கப்பட்டது, நீங்கள் எப்பொழுது நபியாக இருந்தீர்கள்? அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அன நபியுன், நான் நபியாக இருக்கிறேன். எப்பொழுது? ஆதமு பைனல் மாய் வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருக்கின்ற சமயத்திலேயே நான் நபியாக இருந்தேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். என்றால் அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதத்தின் சிறப்பை, அவர்களுடைய படைப்பின் சிறப்பை, அவர்களுடைய பிறப்பின் அந்தரங்க ரகசியத்தை நாம் விளங்கி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 1500 வருடங்களுக்கு முன்னால் தான் அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது என்றால், அவர்களுடைய பிறப்பை தான், அவர்களுடைய ரூஹைத்தான் அல்லாஹு தஆலா ஆரம்ப படைப்பாக படைத்து அதைத்தான் அடிப்படை படைப்பாக ஆக்கி வைத்து அந்த அடிப்படை படைப்பில் இருந்து அத்தனையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அப்பாவும் இதைத்தான் சொல்லி காட்டுவார்கள். சப்பஹல்லாஹு தைதனா, அல்லாஹு படைத்த அந்த நூர் கண்மணி நாயகத்தினுடைய ரூஹ் காலமெல்லாம், அது எவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது, அவ்வளவு காலம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தது. ஃபகான லிகுல்லின் நூரி அஸ்லா, உலகத்தில் இயங்கக்கூடிய சந்திரன், சூரியன், மற்ற கோள்கள், பிரகாசிக்கக்கூடிய விளக்குகள், பிரகாசிக்கக்கூடிய முத்துகள், பிரகாசிக்கக்கூடிய வைரங்கள், வைடூரியங்கள், எதுவெல்லாம் பிரகாசத்தை, ஒளியை, ஒளி பிளம்புகளை தந்து கொண்டிருக்குமோ அவைகள் அத்தனைக்கும் அசலாக எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இருந்தார்கள் என்று அப்பா சொல்லித் தருகிறார்கள். இது அவர்கள் சொல்லித் தரக்கூடிய தத்துவம் அல்ல, ஹதீஸின் அடிப்படை, குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய தத்துவம் இதுதான். அல்லாஹு தஆலா அந்த நூரை படைத்த அந்த நூறில் இருந்து அனைத்தையும் படைத்து தருகிறான். மௌலிது ஷரீஃப்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். ஃபகான லிகுல்லின் நூரி அஸ்லன் வ மஅதினா, அனைத்து பிரகாசங்களுக்கும் கண்மணி நாயகத்தினுடைய நூறுதான் அஸ்திவாரமாக, கருவூலமாக, கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பிநூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரகத்தித் துனா, இந்த உலகம் பிரகாசிப்பது, உலகத்தில் பிரகாசிக்கக்கூடிய பொருட்கள் பிரகாசிப்பதெல்லாம் எம் கண்மணி நாயகத்தினுடைய நூரை கொண்டுதான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதை மறுக்க முடியாத அருமை சகோதரர்களே,
சொல்லி காட்டுவார்கள். ஒஃபி நூரின் குல்லுஹு யஜீஉ யதுஹபு.